ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என் மாடி தோட்டத்தில் அறுவடை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். வாங்க என்ன அறுவடை பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இந்த பாருங்கள் 3 விதமான பாவக்காய் அறுவடை பண்ணியிருக்கேங்க. அதாவது பச்சை நீட்டு பாவக்காய், அப்புறம் வெள்ளை பாகல், அப்புறம் மிதிப்பாகல் அது கிடச்சிதுங்க. புடலங்காய் ஒரு 2 காய் எனக்கு அறுவடை கிடச்சிதுங்க. ஒரு காய் அப்படியே சுருங்கின மாதிரி பாதி வீணாக போயிடுச்சுங்க. அதையும் கட் பண்ணி போட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேங்க. அப்புறம் புதினா கொஞ்சம் சமையலுக்காக கொஞ்சம் கிடச்சிது, அதையும் எடுத்துகிட்டு வந்தேன். ஹால் பைசஸ் லீப் இது கொஞ்சம் சமையலுக்காக கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேங்க. அப்புறம் மிளகாய் வெரைட்டியில் 2 விதமான மிளகாங்க, சந்தனகாந்தாரி, நார்மல் பச்சை மிளகாய் 2த்தையும் அறுவடை பண்ணிட்டு வந்தேங்க. அதில் கொஞ்சம் பழுத்துருச்சு. அந்த பழுத்த மிளகாவையும் அறுவடை பண்ணி காய வச்சு நான் சமையலுக்கு யூஸ் பண்ணுவேங்க. அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் கிடச்சிதுங்க. செண்பக பூவும் ஒரு பூ கிடச்சிதுங்க சாமி பூஜைக்கு. இதுதாங்க இன்றைக்கான அறுவடை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.